ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இங்கிலாந்தில் கால் பதித்ததும் தமிழர்களின் பாசம் தன்னை அரவணைத்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். தமிழ் சொந்தங்களின் வரவேற்பால் நெகிழ்ந்து போனதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஓணம் பண்டிகை விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். கல்லூரி வளாகத்தில் பூக்கோலமிட்டு களிநடனமாடி செண்டை மேளம் இசைத்து மகிழ்ந்தனர். சேலத்தில் உள்ள புதிய ஜவுளி கடையின் மேற்கூரையை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 5 ரோடு பகுதியில் கடந்த வாரம் புதிதாக ஜவுளி கடை ஒன்று திறக்கப்பட்டது. இந்த கடையில் நேற்று அதிகாலையில் 6.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. கடையின் மேற்கூரையில் துளையிட்டு உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் கொள்ளையடித்த காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. திருச்சியிலிருந்து அதிகாலை 4:45 மணிக்கு சார்ஜாவில் புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்பட்ட சில வினாடிகளிலேயே மீண்டும் ஓடுதள பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. 180 பயணிகள் 3 மணி நேரத்துக்கு மேலாக விமான நிலையத்திலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் தவிப்புக்கு உள்ளாக்கினர். தகவல் அறிந்த நிபுணர்கள் விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் இறங்கினர். மாவட்ட வாரியாக ரசிகர்களை சந்தித்து வரும் நடிகர் தனுஷ் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் தனியார் மண்டபத்தில் மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட ரசிகர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்தார். மதிய உணவாக பிரியாணியும், பெண்களுக்கு பட்டுப்புடவை, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் உள்ளிட்டவற்றையும் தனுஷ் வழங்கினார். பிரதமர் மோடி வரும் 17ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட உள்ளதையொட்டி ஒடிசாவில் 70 கிலோ சாக்லேட்டில் அவரது உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 55 கிலோ டார்க் சாக்லேட், 15 கிலோ வெள்ளை சாக்லேட்டாலான இந்த சிலையை புவனேஸ்வரில் மாணவர்கள் இணைந்து வடிவமைத்துள்ளனர். மோடியின் சாக்லேட் சிலை காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பலரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். டெல்லி யமுனை ஆற்றில் பழமையான லோகாபுல் இரும்பு பாலத்தை தொட்டவாறு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. யமுனை ஆற்றில் கடந்த சில நாட்களாகவே அபாய அளவை தாண்டி வெள்ளம் செல்கிறது. வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோரங்களில் வசிக்கும் மக்களை முகாம்களுக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இமாச்சல் பிரதேசத்தில் கொட்டும் மழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பியாஸ் ஆற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய நாய் ஒன்று நீண்ட நேரம் போராடி மறுகரையை சேர்ந்தது. மகாராஷ்டிராவில் விநாயகர் கோயில் ஒன்றில் வழங்கப்பட்ட பிரசாதத்தை பாரம்பரிய முறைப்படி பக்தர்கள் குடையில் பிடித்தனர். பீடு மாவட்டத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் வழிபாடு முடிந்த பின்பு பிரசாதம் பக்தர்களுக்கு நேரடியாக தராமல் மேலிருந்து வீசப்படுகிறது. அந்த பிரசாதம் கீழே விடாமல் இருப்பதற்காக குடையை தலைகீழாக பிடித்து அதனை பெறுகிறார்கள்.
குடையில் பிரசாதம் பெறும் இந்த பழக்கம் 100 ஆண்டுகளை கடந்து கடைபிடிக்கப்படுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவருமான தேஜஸ்வி யாதவ் பாட்னாவில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் இளைஞர்களோடு சேர்ந்து நடனமாடியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இளைஞர்களிடமிருந்து டான்ஸ் மூவை கற்றுக்கொண்டு அவர்களோடு உற்சாகமாக நடனமாடி அசத்தியுள்ளார் தேஜஸ்வி யாதவ். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தோடா மற்றும் கிஷ்த்வார் மாவட்டங்களுக்கு இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஜேசிபி மூலம் சாலையில் சரிந்த மண் மற்றும் பாறைகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலத்தில் நீண்ட நேரமாக அழைத்தும் காதலியின் செல்போன் பிஸியாகவே இருந்ததால் இளைஞர் ஒருவர் ஆத்திரத்தில் காதலியின் கிராமத்திற்கு செல்லும் மின்சார வயர்களை ஒட்டுமொத்தமாக துண்டித்த சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் இதேபோல் காதலியை சந்திக்க கிராமத்திற்கான மின்சாரத்தை இளைஞர் துண்டித்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் கிராம மக்களே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்ததற்காக ஜப்பானை சேர்ந்த சுற்றுலா பயணியிடம் லஞ்சம் பெற்ற 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 1000 fine for helmet. 1000 fine? Yes. Cash? Yes. Can you pay here in court? Maybe can I use Visa Touch card? No Visa Touch. No Visa Touch? 1000 fine. Okay, I will pay. ரொக்கமாக மட்டுமே அபராதத்தை செலுத்த வற்புறுத்திய காவலர்கள் அதற்கான ரசீதும் முறையாக வழங்காதது வீடியோவில் பதிவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.